Hello, sweethearts. Welcome to Kinjike and Gianvi. I am your Kyo. இன்னைக்கு ஒரு புது ஜேர்னிக்குள்ளே நம்ம போவோமா? ஸோ இந்த ஜேர்னி எப்படியெல்லாம் போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ஸ்டோரியோட ஜேர்னிக்குள்ளே போகலாம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், இது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி தான். அது மட்டும் இல்லாமல் 2 விஷயம் சொல்லணுன்ட்டு இருந்தேன். ஸோ ஒன்று இந்த சேனலில் மொத்தம் 2 ஆத்தர்ஸ் அண்ட் நோ ரெக்வெஸ்டட் ஸ்டோரீஸ். ஒன்று நான் கியோ, இன்னொன்று பப்ளி. மொத்தம் 2 ஆத்தர்ஸ், நோ ரெக்வெஸ்டட் ஸ்டோரி. அவ்வளோதான். நம்ம ஸ்டோரியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நீங்களே கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுவீங்க. ஸோ நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, வாங்க நம்ம ஸ்டோரியை பார்த்து என்ஜாய் பண்ண போகலாமா? சர்ச்சை காட்டுறாங்க. அந்த சர்ச்சில் அவ்வளோ அழகான டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு மேரேஜ் டெக்கரேஷன் ஃபுல் ஆஃப் வித் ஒயிட் ஃப்ளவர்ஸ். அப்படி அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஒயிட் ஃப்ளவர்ஸ் வித் பிங்க் கிளாத்தை வச்சு அவ்வளோ அழகாக லைட் பிங்க் கிளாத்தை வச்சு அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படியே ஃபுல்லாக சர்ச்சுமே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உள்ள 2 பேத்துக்கு மேரேஜ் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஃபாதர் தான் கிம் டயாங், நீங்கள் ஜியான் ஜங்குக்கை உங்கள் ஹஸ்பண்டாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு சம்மந்தம் ஃபாதர். ஜியான் ஜங்கல், நீங்கள் கிம் டயாங்கை ஹஸ்பண்டாக ஏற்றுக்கொள்வதுக்கு சம்மந்தம் ஃபாதர். ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க அண்ட் யூ கிஸ் மை பிரைட் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக மேரேஜ் நடந்து முடியுது. ஸோ உங்கள் மேரேஜ் நடந்தது கிம் டயாங்க்கும் ஜியான் ஜங்குக்கும். இப்போ ஜியான் ஜங்குக்லேருந்து கிம் ஜங்குக்கா அவரை அழகாக மேரேஜ் பண்ணி அண்ட் கிம் ஜங்குக்கா மாறி இருக்காரு. அண்ட் அங்கே ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகாக என்கரேஜ் பண்ணி அண்டு இதெல்லாம் பண்ணுறாங்க. 2 பேருமே அவ்வளோ அழகாக மேரேஜுக்கு ஃபோட்டோஸ், போசஸ் அப்படின்னு கொடுத்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ மேரேஜெல்லாம் முடிஞ்சோன்னே டேயோட அம்மா தான், டயாங் ஆமாம் சொல்லுங்கம்மா. ஓகே, ஜங்குக்கை கூட்டிகிட்டு நீ வீட்டுக்கு கிளம்பு, டைம் ஆச்சு. ஓகேம்மா. ஜங்குக், டே வா கிளம்பலாம். ஓகே டே. ஓகேம்மா, இப்போது பத்திரமா இருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவ்வளோ அழகாக ஒரு ட்ரைவ் போகிறாங்க வீட்டுக்கு. ஸோ ட்ரைவில் 2 பேருமே எதுவுமே பேசிக்கல. அவங்க 2 ஹேண்ட்ஸும் அவ்வளோ அழகாக ஹோல்ட் பண்ணி அந்த ட்ரைவ் போயிட்டுருக்கு. அப்போது ஜங்குக் தான், டயாங் என்னடா என்னாச்சு? இல்லை, எப்பட்றா இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் ஆச்சு? நம்பவே முடியல. நம்ம லவ் பண்ண ஆரம்பித்து ஒரு 6 மந்த் இருக்குமா, அதுக்குள்ளே இப்போ மேரேஜ் பண்ணிட்டோம். எப்பட்றா இவ்வளோ சீக்கிரம் எல்லாமே நடக்குது? எனக்கு நம்பவே முடியல தெரியுமா. உனக்கு நான் இப்போ தான் மீட் பண்ண மாதிரி இருக்கு அந்த டாக்டர் கவுன்சிலில். ஆனால் இப்போது நம்ம 2 பேர்த்துக்கும் மேரேஜ் ஆகி இப்போ நம்ம 2 பேரும் லிவ் பண்ண போகிறோம், சேர்ந்து வாழ போகிறோம். என்னால் சத்தியமாக நம்ப முடியல. அந்த 6 மந்த் எப்படி போச்சுன்னு தெரியல. இப்போ மேரேஜில் நிற்கிறோம். செம்ம எக்ஸைட்டாக இருக்கேன் அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா. தெரியும்டா, தெரியும் நீ இப்படி தான் இருப்பேன்னு நல்லாவே தெரியும். ஏன்னா சேம் ஃபீலிங் தான். ஆனால் எக்ஸைட்மெண்ட்டோட இந்த ஷாக்லாம் கிடையாது. எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டாக தான் இருந்துச்சு. நான் லவ் பண்ண பையனை நான் கையை பிடிச்சி இப்போ நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. நீ சொன்ன மாதிரி இந்த 6 மந்த் எப்படி போச்சுன்னு எனக்கும் தெரியல. பட் ஆனால் 6 மந்த் போயிடுச்சு. ஸோ பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸோட, லவ் மூமெண்ட்ஸோட இப்போ மேரேஜ் பண்ணி இந்த அழகான என் செல்ல பண்ணியை நான் என்ஜாய் பண்ண போகிறேன். அவ்வளோதான். டயம் என்னடா டயம், சரிப்பா
வீட்டுக்கு போயிட்டு பேலன்ஸ் எல்லாம் பேசுவோம். அதுவும் இன்னைக்கு நைட் என்ன நைட்டுன்னு தெரியும்ல. என்ன நைட்? ஆ என்ன நைட்? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரீச்சலும் அப்படி. ஆஹா, ஃபர்ஸ்ட் நைட்டா? பார்க்கலாம் பார்க்கலாம். முதல்ல நீ வண்டி ஓட்டுற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா அந்த டிரைவ் போயிட்டுருக்கு. நியூவா வீடு வாங்கிட்டியா? ஆ ஆமாம் ஜங்கோக், இது நம்ம நியூ ஹவுஸ் தான். இது உனக்கும் எனக்கும் சேர்த்த மாதிரி. பிகாஸ் நம்ம 2 பேர்த்தோட ஹாஸ்பிட்டலும் பக்கத்தில் இருக்கோம்ல. ஸோ அதனால் எதாக இருந்தாலும் கொஞ்சம் இது தானே, இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போனால் வந்துடும். மேபி நீயும் காரில் போகலாம், நானும் காரில் போகலாம், இல்லை வண்டியில் போகிறதுனாலும் போய்க்கலாம்ல. கொஞ்சம் பக்கமாகவே பார்த்தேன். ஓ, அதான். ஓ, அப்போ இந்த 6 மாதம் இது பண்ணதுக்கு ரீசன் இதுதானா? ஆமாம், என் செல்லத்திலனா நான் லவ் பண்ண ப்ரப்போஸ் பண்ண அன்னைக்கே நான் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேனா? என்ன பண்ணேன்? இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆமாம் தயம், நம்ம 2 பேரும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு தானே? ஃபஸ்ட்டு யார் யார் மேலே யார் ஃபாலோ ஆனா ஃபஸ்ட்டு? நான் உன் மேலே ஃபாலோ ஆனா, இல்லை நீ என் மேலே ஃபாலோ ஆனியா? அதுவா செல்லம், நான் தான் உன் மேலே ஃபாலோ ஆனேன். அதுக்கு ரீசன் வந்து தோ இந்த லிப்ஸு தான். ஆ லிப்ஸை பார்த்து ஃபாலோ ஆனியா? ஆமாம், இந்த 2 முட்டை கண்ணு, அப்படியே இந்த புஃப்னு இருக்க இந்த கண்ணும், அப்புறம் இந்த ஸ்ட்ராபெர்ரி மாதிரி இருக்கிற இந்த லிப்ஸு, அதோட அந்த லிப்ஸுக்கு கீழே இருக்க மச்சம், இந்த மொத்த அழகையும் அந்த ஒத்த மச்சம் மொத்தமாக கவர் பண்ணுது. நான் என்ன பண்ணேன்? பார்த்தோன்னே விழுந்துட்டேன். அதான். டயாங், என்ன என்ன டயாங்குன்னு? ஆமாம், பார்த்தோன்னே விழுந்துட்டேன். இப்போ என்னன்ற அதுக்கு? இப்போ நீ சொல்லு, என்னைய பற்றி ஏன் விழுந்த? உன்னைய பார்த்து விழுந்ததுக்கு ரீசன் இந்த ஷார்ப்பான ஐஸ், இந்த ஷார்ப்பான நோஸ், இந்த பாக்ஸி ஸ்மைல், அண்ட் இந்த கண்ணில் இருக்க மச்சம், அண்ட் இந்த லிப்ஸுக்கு ஓரமாக அங்கே ஒரு மச்சம் இருக்கு பார்த்தியா லிப்ஸில், அந்த மச்சத்தில் விழுந்துட்டேன். என்னடா நீயும் மச்சத்தில் விழுந்தியா? ஆமாம், இந்த இந்த அழகான இந்த புருஷனை பார்த்தோன்னே எந்த பர்சனாலும் விழுந்துருவாங்க. நானும் விழுந்துட்டேன் அந்த பர்சனுக்கு. என்னப்பா, ஆனால் இங்கே பாருட்டையும், இனிமேட்டு நீ என்னோடது பார்த்துக்கோ. ரிஜிஸ்டர் பண்ணிட்ட. கிம் டயாங்கோட ஹஸ்பண்ட் ஜியான் ஜங்குக்குன்னு. சாரி கிம் ஜங்குக்குன்னு. ஸோ கிம் டயாங்கோட ஹஸ்பண்ட் கிம் ஜங்குக்குன்னு. அப்போது என்னையா நீ ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்ட, அதே மாதிரி நானும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். தேவையில்லாமல் எவ்வளாச்சும் கிட்ட வந்து இது பண்ணான்னு வையேன். பண்ணா என்னடா பண்ணுவேன்? பண்ணா என்ன பண்ணுவேன்னா, வலிக்குதா ஜங்கோக், வலிக்குதா? இப்படி தான் நான் குறிப்பேன். ஏய் இங்கே வாடா அப்படின்னு சொல்லி டயாங் அப்படியே ஜங்குக்கா வந்து இது பண்ணுறாரு. டயாங் இப்போ என்ன பண்ணுற? ஏய் நீ என்னடா பண்ண? சும்மாலே உன்னை பார்த்தாலே ஏறு எனக்கு. இப்போ என்னடா பண்ணி வச்சா? இங்கே பாரு டயாங், நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போகணும். ஆமாம் போகணும், நானும் தான் போகணும். யார் இல்லைன்னா அண்ணா செல்லம், இன்னைக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட் நைட் செல்லும். அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சு டேஸ்ட் பண்ணணும்ல. இந்த 6 மந்த்தாக வெயிட் பண்ண டே செல்லும் அது. அப்புறம் எப்படி செல்லும் உன்னைய நான் அப்படியே விட்டுருவேன்? அண்ணன் தான் 6 மந்த்தாக உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வேறு போகணும் சொல்லும். அதனால் இப்போயே நம்ம ட்ரை பீரியட் ஆரம்பித்தா மட்டும்தான் அட்லீஸ்ட் ஒரு நைட்டுக்குள்ளே முடிச்சுட்டு நம்ம வந்து நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ மை டியர், மை பண்ணிச்சலும், எனக்கு ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ண. அதை தவிர்த்து
வேறு எந்த இதுவும் அவனுக்கு இல்லை. ஓ! அப்போ நான் அவனுக்கு கோஆப்ரேட் பண்ணணுமா மிஸ்டர் கிஞ்சயம்? அஃப்கோர்ஸ் மிஸ்டர் பன்னிச்செல்வம். ஓ ஓகே, பண்ணிட்டா போச்சு. எங்க வேற எங்க, நம்ம ரூமுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக ஜங்குக்கா வந்து அவர் லிஃப்ட் பண்ணிட்டு போகிறாரு. ஏய் ஃபாஸ்ட்டாக பண்ணாத, பொறுமையாக பேபி. அது ஃபாஸ்ட்டாக ஸ்லோவான்லாம் ஸ்டார்டிங்கே இல்லை, அது போக போக தான் பேபி. அது ஃபாஸ்ட்டாக இல்லை இதுவானே தெரியும். பேபி முதல்ல ஸ்டார்ட் பண்ணும், அப்புறம் ஃபாஸ்ட்டாக ஸ்லோவான்னு பார்த்துக்கலாம். சரிடி சரிடா அந்த சரிடா புலிக்குட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரூமுக்கு போய் ஸ்டார்ட் பண்ணலாம் புலிக்குட்டி. அச்சோ என் மை டியர் பன்னி பேபி அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் பொறுமையாக அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஜங்குக்கும் அந்த அவர் கொடுக்குற அந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நெட்டு தோ வரையும் ஒரு சாஃப்ட் கிஸ்ஸஸ், அப்புறம் இன்ச் பை இன்ச் அவரோட இதை வந்து ரப் பண்ணி அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ 2 பேருமே அன்றைக்கி நைட் ஃபுல்லாக டைம் இப்படியே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. டயங்கா 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 அப்படின்னு சொல்லி ஜங்குக் பக்கத்தில் பார்க்குறாரு. ஸோ பக்கத்தில் டயங்கல்ல அப்படியே இந்த பக்கம் திரும்பினா ஒரு கப் காஃபி, அது கீழே ஒரு நோட் இருக்கு. பேபி சாரி பேபி, ஒர்க் வந்துருச்சு, அதனால் சாரிடா, நான் கிளம்பிட்டேன். நீ காஃபி குடிச்சிட்டு அங்கே பெயின் கில்லர் வச்சுருக்கேன், அது சாப்பிட்டு அண்டு பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது பண்ணிவிட்டு நீ கிளம்பு. ஓகே ஓகே பேபி, லவ் யூ பேபி அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. அதை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இவருமே வந்து கிளம்புறாரு. ஆக்சுவலி சின்ன இன்ட்ரோ. டயாங்கும் டாக்டர் அண்ட் ஜங்குக்கும் டாக்டர் 2 பேருமே வந்து ஹாஸ்பிட்டலில் டீனாக இருக்காங்க. 2 பேருமே வந்து ஒவ்வொரு இதில் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்பெஷலிஸ்ட். டயாங் வந்து கார்டியாலஜிஸ்டில் ஸ்பெஷலிஸ்ட்டுனா ஜங்குக்கு வந்து நியூராலஜியில் ஸ்பெஷலிஸ்ட். 2 பேருமே வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் அண்டு டீனும் கூட. ஒரு ஹாஸ்பிட்டல் மொத்த கண்ட்ரோலும் டயாங்கிட்டேயும் ஜங்குக்கிட்டேயும் தான் இருக்குது. 2 பேருமே வேறு வேறு ஹாஸ்பிட்டல்ஸ். பட் ஆனால் என்னென்னா இவர் வந்து ரைட் சைடில் போனால் கேஜே ஹாஸ்பிட்டல் வந்து டயாங்து, இந்த பக்கம் போனால் ஜிகே ஹாஸ்பிட்டல் வந்து ஜங்குக்குது. ஸோ இந்த பக்கம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 பேருமே ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். ஒன்று சென்ட்ரலில் வந்து இவங்க வீடு இருக்கும். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஃபஸ்ட்டு அவங்க 2 பேருமே மீட் பண்ணது வந்து ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கவுன்சிலிங் வைப்பாங்கல்ல, அந்த கவுன்சிலிங்கில் தான் ஃபஸ்ட்டு 2 பேருமே மீட் பண்ணியிருப்பாங்க. கவுன்சிலிங் மொத்தம் 10 days. அந்த 10 daysமே வந்து மீட் பண்ணியிருப்பாங்க. ஒரு கேஷுவல் டாக்ஸாக இருக்கும். பட் ஆனால் 2 பேர்த்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அது லாஸ்ட்டாக வந்து அவங்க அந்த 10 day முடியும்போது 2 பேருமே ப்ரப்போஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ப்ரப்போசிங் வந்து 6 மந்த்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். ஸோ அந்த 6 மந்த்துக்கு அப்புறம் தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ளே அவங்க ஒர்க்ஸை பற்றியும் தெரியும். ஸோ 2 பேருமே வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கப்புள்ஸ். ஸோ இவனோட ஒர்க் இப்படி தான், இவனோட ஒர்க் இப்படி தான் நல்லாவே தெரியும். ஸோ 2 பேருமே 2 பேர்த்தோட ஒர்க்கை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ்ட்டு எல்லாத்துட்டையும் பேசி அண்ட் டிசைட் பண்ணியிருப்பாங்க கல்யாணத்துக்கும். ஸோ மேரேஜும் நடந்திருக்கும் எல்லாமே இப்போ வரையும். ஸோ ஜங்குக்கும் எல்லாத்த பற்றியும் யோசிச்சுக்கிட்டு ரெடி ஆகிட்டு ஓகே இனிமேட்டு எப்படி மீட் பண்ண போகிறோம் தெரியல, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அவ்வளோ அழகா அவரும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாரு. ஸோ இப்படியே தான் வந்து டிசஸ் போயிட்டுருக்கு. 2 பேருக்கும் வந்து மீட் பண்ண கூட டைம் இல்ல. ஒருத்தர் வந்து மார்னிங் ஷிஃப்ட், ஒருத்தவங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட். டயாங் மார்னிங் போனாருன்னா, அவர் வர நைட் ஆகும். அவர் வரும்போது ஜங்குக் வந்து போயிருவாரு. ஸோ இப்படியே தான் வந்து 2 பேருக்கும் வந்து பார்த்துக்கவே முடியாத அளவுக்கு ஷெட்யூல்ஸ் இருக்கு. டைட் ஷெட்யூல்ஸ். 2 பேத்தாலும் பார்த்துக்க முடியாது. ஏன்னா கரெக்டாக டயாங் வீட்டுக்கு வரும்போது ஜங்குக் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலுக்கு ஆன் த வேல இருப்பார். இல்லை சரி ஓகே, ஜங்குக் வந்து வீட்டில் இருக்கும்போது டயாங் வந்து ஆன் த வேல ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவார். ஸோ இப்படியே தான் வந்து 2 பேராலையும் பார்த்துக்கவே முடியாது. அதையும் மீறி அவங்க பார்த்துக்கிட்டாலும் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு ஹக், அவ்வளோதான். அவ்வளோதான் அவங்களால எதுவுமே பண்ண முடியும். ரொம்ப வந்து மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஈச் அதர். ஏன்னா மேரேஜ் ஆன அடுத்த நாள்லேருந்தே 2 பேத்துக்கும் வந்து இப்படியே தான் ஷெட்யூல்ஸ் போயிட்டுருக்கும். ஸோ டைட் ஷெட்யூல்ஸ். ஏன்னா 2 பேருமே வந்து 2 ஹாஸ்பிட்டலை வந்து பார்க்கணும். பத்தாததுக்கு ஸ்பெஷலிஸ்ட் வேறு. ஸோ நிறையா கேசஸ், நிறையா இது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மோர் ஒர்க்கில் வந்து 2 பேருமே பிஸி ஆயிடுறாங்க. பட் ஆனால் 2 பேத்துக்கு மேலேயும் 2 பேத்துக்கும் வந்து எந்த விதமான கோபமும் கிடையாது, எந்த விதமான இதுவும் இல்லை. வருத்தம் மட்டும் இருக்குது. டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலேன்னு வருத்தம். பிகாஸ் இவனோட வேலை என்னன்னு டயாங்க்கு தெரியும், டயாங்கோட வேலை என்னன்னு ஜங்குக்கும் தெரியும். ஸோ சேம் ஃபீல்ட், பட் ஹாஸ்பிட்டல் மட்டும் வேறனால 2 பேர்த்தோட ஒர்க்ஸை பற்றியும் தெரியும். அதனால் அவங்களுக்கு அந்த சின்ன ஒரு வருத்தம் மட்டும் இருக்கே தவிர மற்றபடி அவங்க ஓகே பார்த்துக்கலாம், வில் பி டூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹோப்போடையே வந்து அவங்க ஒர்க்ஸை வந்து அவங்க கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படியே தான் வந்து ஒர்க்ஸ் எல்லாம் போகுது. ஸோ மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ வந்து டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் எல்லாம், அதாவது ஹை பொசிஷனில் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் அதாவது இந்த ஜூனியர் டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ரைக்கில் தான் வந்து டயாங்கும் சரி ஜேகேவும் சரி 2 பேருமே வந்து ஓகே இந்த ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து காலையில் ஹாஸ்பிட்டல் போனவங்க வந்து ஒரு 11 o'clockலாம் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா ஜங்குக்கும் ஸ்ட்ரைக்கில் இருக்க பிடிக்கல, அதே மாதிரி டயாங்க்கும் வந்து ஸ்ட்ரைக்கில் இருக்க பிடிக்கல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜங்குக் தான் வீட்டுக்கு வராரு. ஆக்சுவலி ஸ்ட்ரைக் இருக்குது, எனக்கு ஸ்ட்ரைக்கில் இருக்க பிடிக்கல. ஸோ அதனால் வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே, வீட்டில் நான் இருக்கேன், ஏதாச்சும் பிரச்சனை அந்த மாதிரினா மட்டும் சொல்லுங்கண்ணே, ஓகேவா, நான் வரேன். இல்லைடா, எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரைக் போயிட்டுருக்கனால பிரச்சனை எதுவும் வராது, மேபி வந்துச்சுன்னா மட்டும் எனக்கு கால் பண்ணுங்க, சரியா? ஓகேவா அப்படின்னு சொல்லி அவர் கால் பேசிக்கிட்டே வந்து வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டுக்குள்ளே நின்று அவரோட பேக்ஸ் எல்லாம் வந்து ஹாலில் வச்சுட்டு அவரை நின்று பேசிகிட்டு இருக்கும் போதே பேக் சைட்லேருந்து ஒரு பர்சன் வந்து அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஓகே, நான் திரும்பி கால் பண்ணுறேன், ஓகே, ஏதாச்சும் ப்ராப்ளம்னா கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் கட் பண்ணிவிட்டு, நீ ஹாஸ்பிட்டல் போகலையா? பேபி, ஹாஸ்பிட்டல் போகணும் பேபி, ஸ்ட்ரைக் எல்லாம், அதனால் இருக்க பிடிக்கல பேபி, வந்துட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீ இப்போ தான் வந்திருப்பேன்னு தெரியும், அதனால தான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பேபி. தெரியும், நிஜமாவா? இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோமா? ஆமாம் பேபி, இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். முதல்ல நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, நான் உனக்காக மேக் சம் பிரேக்ஃபாஸ்ட். அஃப்கோர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் வேணாம், லைட் ஒரு காஃபி அண்ட் ஸ்நாக்ஸ். ஸ்நாக்ஸ் வேணுமா என் பேபிக்கு? ஆமாம் வேணும். ஓகே, கோ, ஐ எம் ப்ரிப்பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறாரு. கிச்சனில் பால் காய்ச்சி காஃபி போட்டுட்ருக்காரு. அண்டு பக்கத்துலேயே வந்து ஒரு சாண்ட்விச் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஜங்குக்கு வந்து கொடுக்குறதுக்குன்னு. அப்போது அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கும் போதே பேக் சைடில் வந்து ஒரு பர்சன் டைட்டாக பண்ணிக்கிறாங்க.
ஓய் பன்னி, ஏய் பன்னிக்குட்டி, என்னடா அதுக்குள்ளே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்ட போல? ஆமாம் வந்துட்டேன். என் புருஷன் எனக்காக சமைச்சு தரும்போது அவனை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, அப்போது எப்படி எனக்காக அவன் பார்த்து பார்த்து ஒவ்வொரு டிஷ்ஷஸும் செய்யும் போது அவனை பார்த்து ரசிக்கிற சுகம் இருக்கு தெரியுமா? அப்படி இருக்கும். அதனால வந்துட்டேன் சீக்கிரம். அப்படி அடி என் பண்ணி சொல்லும். சரி வா சாப்பிட்றியா? ஊட்டி விடுறியா? என்னடா ஊட்டி விடவா? ஆமாம் ஊட்டி விடுறியா? ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயம் அவ்வளோ அழகாக வந்து ஜங்குக்கு வந்து ஃபீட் பண்ணி விடுறாரு. ஐயோ இன்னைக்கு ஃபுல் டே என் கூட தான் இருப்பேன். அஃப்கோர்ஸ்டா பேபி, ஃபுல் டே நான் உன் கூட தான் இருப்பேன். என்னென்ன பண்ணலான்னு சொல்லு. வெளில போகலாமா? வெளிலலாம் வேண்டாம், நம்ம வீட்டுக்குள்ளே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மணி இப்போது 11 ஆகுதா? ஒரு ஒரு 1/2 hour ரெஸ்ட் எடுத்துட்டு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி 2 பேரும் லன்ச் சாப்பிட்லாம். லன்ச் சாப்பிட்டு பேலன்ஸ் விஷயத்தை இப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எனக்கு ஃபீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக வந்து அவர் உட்காந்து டயாங் ஊட்டி விட சாப்பிட்டுருக்காரு. ஸோ டயாங்கு அவ்வளோ க்யூட்டாக ஊதி அவருக்கும் ஊட்டி விட்டுட்ருக்காரு. ஸோ இப்படியே வந்து 1/2 hour போகுது. ஓகே பேபி, என்ன சமைக்கலாம்? டயாங்கா என்ன சமைக்கலாம்? வா 2 பேரும் சேர்ந்து ரேமன் குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போய் அவ்வளோ அழகாக வந்து மாற்றி மாற்றி குக் பண்ணிக்கிறாங்க. அதுவும் அந்த கிச்சனில் நின்று கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிவிட்டு, டயோங்கா நான் வந்து ஆனியன் கட் பண்ண சொன்னேன், நீ என்னடானா என்னைய வந்து பேக்கப் பண்ணிவிட்டு வதக்கிறதுக்கு பதிலாக நீ என்னைய வந்து வதக்க விடாமல் என் கையை பிடிச்சிக்கிட்டு நீயும் சேர்ந்து வதக்கிட்டுருக்க. பேபி ஆனியன் கட் பண்ணுறதெல்லாம் போர் பேபி, நான் வேணா இப்படியே உன்னைய கட்டி பிடிச்சிக்கிட்டே எல்லாமே செய்யவா? பேபி என்ன பேபி கட்டி பிடிச்சிக்கிட்டே நீ எல்லாத்தையும் செய்கிறேன்னா அப்போ நான் எப்படி செய்கிறது? பேபி ப்ளீஸ் பேபி, என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டயாங் ஜங்குக்கு ஒரு இன்ச் கூட விடாமல் டயாங் வந்து பின்னாடியே போயிட்டுருக்காரு. ஸோ ஜங்குக்கு ஹக் பண்ண மாதிரியே ஜங்குக்கே ஆனியன் கட் பண்ணும் போது ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சி அவரும் 2 பேரும் சேர்ந்து ஆனியன் கட் பண்ணுறாங்க. ஸோ குக் பண்ணும்போது 2 பேரும் சேர்ந்தே குக் பண்ணுறாங்க. ஸோ எல்லா திங்ஸையும் வந்து 2 பேருமே வந்து சேர்ந்தே பண்ணிகிட்ருக்காங்க ஒவ்வொரு விஷயமும். ஸோ அந்த பேக்குக்கு வந்து ரிலீஸ் பண்ணவே இல்லை டயம். அப்படியே அந்த பேக்குக்கூடையே வந்து ஒவ்வொரு திங்ஸையும் அவ்வளோ க்யூட்டாக அவர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக்கு வந்து அந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக அவர் வந்து அந்த டச்சஸை வந்து மிஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஃபீல், அந்த வார்ம், அந்த டயாங்க் மேலே இருக்க அந்த பர்ஃப்யூம், அதாவது எப்பயுமே வந்து நேச்சுரலாகவே அந்த ஒரு சென்ட் ஸ்மெல் இருக்கும்ல பர்சன்ஸ் மேலே, அந்த சென்ட் ஸ்மெல், அந்த அந்த அணைப்பில் வர அந்த வார்ம்னஸ், அந்த அணைப்பு அவரை விட்டு போயிடவே கூடாதுன்ற மாதிரி அவ்வளோ டைட்டாக அவரும் ஒரு ஹேண்டால் டயாங்கோட ஹேண்டை வந்து ஹக் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பேக்கப் பண்ணியிருக்கும் போது அவரோட ஹேண்ட் வந்து அவரோட வெஸ்ட்டில் வந்து இன்னொரு வெஸ்ட் வரையும் இருக்கான்ல, ரைட் சைட் வெஸ்ட்டில் வந்து லெஃப்ட் சைட் வெஸ்ட் வரையும் இருக்குன்னா அந்த ஹேண்டுக்கு மேலே ஜங்குக்கோட ஹேண்டும் வச்சு அவ்வளோ டைட்டாக வந்து அவரோட ஹேண்டை வந்து அவரோட ஹேண்டோட கிராப் பண்ணி அவ்வளோ அழகாக வந்து குக் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேர்த்தோட வார்ம்னஸ், டயாங்கும் ஜேகேயோட வார்ம்னஸ், அந்த ஜேகேயோட அந்த ஸ்மெல், அந்த அவரை குக் பண்ணும்போது அவர் பாடி இப்படி மூவ் ஆகும்போது அது வந்து டயாங் மேலே படுறது, அந்த டச்சஸ், அதெல்லாம் வந்து அவரும் அவ்வளோ அழகாக ஃபீல் பண்ணிவிட்டு 2 பேரும் அவ்வளோ அழகாக குக் பண்ணுறாங்க. குக் பண்ணிவிட்டு வந்து பேபி என்ன டயாங்கா எனக்கு ஃபீட் பண்ணுறியா?
என்ன நான் காலையில் கேட்டேன்னு இப்போ நீ கேட்குறியா? பேபி வெயிட் பண்ணு பேபி. ஓகே டயாங்கா ஃபீட் பண்ணுறேன்னு சொல்லி அப்புறம் அழகாக வந்து ஜங்குக் டயாங்க்கு ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ ஃபீட் பண்ணிவிட்டு 2 பேருமே வந்து மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ள ஃபீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போது ஓகே டயாங்கா இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு, ஒர்க்ஸும் முடிச்சிட்டோம், என்ன பண்ணலாம்? பன்னி நம்ம 2 பேரும் சேர்ந்து மூவி பார்க்கலாமா? அஃப்கோர்ஸ் டயாங்கா, ஏன் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து மூவிஸ் போட்டுட்டு அவ்வளோ வந்து ஜங்குக்கு வந்து டயாங்க ஹக் பண்ணிவிட்டு கவுச்சில் உட்காந்து மூவி பார்த்துட்ருக்காரு. ஸோ லிட்ரலாக வந்து ஜங்குக்கோட ஹெட் வந்து டயாங்கோட ஷோல்டர்லேயும் அண்ட் ஆஃப் ஆஃப் த பாடி வந்து டயாங் மேலே இருக்கிற மாதிரியும் அவ்வளோ அழகாக கவுச்சில் வந்து உட்காந்து மூவி பார்த்துட்ருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு டயாங் வந்து ஜங்குக்கோட செஸ்ட்டில் அவரோட ஹெட்டை வச்ச மாதிரி உட்காந்து மூவி பார்த்துட்ருக்காரு. லிட்ரலாக சொல்லணும்னா அவங்களோட மூச்சு காற்று இவங்க மேலே படுற மாதிரியும் இவரோட மூச்சு காற்று ஜங்குக் மேலே படுற மாதிரியும் அவங்கவுங்க மேலே படுற மாதிரி உட்காந்து அவ்வளோ அழகாக வந்து மூவி என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. மூவி முடியுது, ஈவினிங் ஆகுது. ஸோ ஈவினிங் அந்த பால்கனி சைடு உட்காந்து 2 பேர்த்தோட ஹேண்ட்ஸையும் கோர்த்தி ஜங்குக் டயாங் மேலே சாஞ்சு உட்காந்து சன்செட் அந்த பேர்ட் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக வந்து அவர் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஹோல்ட் பண்ணியிருக்க ஹேண்டை பார்த்துக்கிட்டே டயாங் 2 months ஆச்சு உன்னோட ப்ரெசன்ஸை நான் ஃபீல் பண்ணி, பட் இந்த ஃபீலிங் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் டு நாட் வேஸ்ட் திஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டைட்டாக வந்து டயாங்கோட ஹேண்ட்ஸை கிராப் பண்ணி அவ்வளோ அழகாக பிடிச்சி அந்த சன்செட் அந்த பேர்ட் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக ரசிச்சுட்ருக்காரு. அப்படியே டயாங் ஜங்குக்கா உன்னோட இந்த ப்ரெசன்ஸ், இந்த நீ என் மேலே சார்ந்திருக்கிய இந்த ஃபீல், இது எனக்காக மட்டும் நீ இருக்க அப்படின்ற அந்த ஃபீல். 2 மாதம் ஆச்சுடா உன்னை பார்த்து பேசி தொட்டு ஃபீல் பண்ணினேன். ஆனால் இந்த 2 மாதம் எனக்கு பெருசாக தெரியல. இந்த நிமிஷம் 2 மாதத்தை விட இப்போ இருக்கிற நிமிஷத்தை 2 மாதம் போனதை நினச்சி ஃபீல் பண்ணுறதா, இல்லை இப்போ இருக்கிற ப்ரெசன்ஸை நினச்சி நான் ஃபீல் பண்ணி ஹாப்பியாக இருக்கிறதான்னு தெரில. ஆனால் எனக்கு இந்த ப்ரெசன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபீல் யூ, இப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி 2 பேருமே அமைதியாக உட்காந்து அந்த சன்செட்டை பார்த்துட்ருக்காங்க. அண்ட் குக் பண்ணிட்டோம், நான் குக் பண்ணுறேன்னு சொல்லி அவ்வளோ அழகாக அவர் குக் பண்ணிட்டுருக்காரு. ஜங்குக் கிச்சனோட அந்த அந்த டேபிள் டேப் மேலே உட்காந்து சிக்ஸ்க்கு 2 கையையும் கொடுத்து அவ்வளோ அழகாக டயாங் குக் பண்ணுறத வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. ஓய் பேபி, என்ன நான் என்ன ஜாஸ்தியாக உப்பு போட்டுருவேன், காரம் போட்டுருவேன்னு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கியா? புருஷன் சமைக்கிற அழகாக பார்த்து ரசிக்கிறேன். ஆனால் தெரியுமா, எல்லா பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி அவரோட பார்ட்னர் சமைச்சு கொடுத்தா அவ்வளோ பிடிக்கும். அந்த விஷயத்தில் நான் ரொம்ப லக்கி தான். ஏன்னா என் பார்ட்னர் எனக்காக குக் பண்ணி ஃபீட் பண்ணும்போது இருக்கிற சுகம் இருக்குல்ல, செம்மையாக இருக்கும். ஆஹா அப்படியா, சரி சமைச்சு முடித்தோன்னே என் செல்ல குட்டிக்கு நான் ஃபீட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக குக் பண்ணுறாங்க. ஸோ குக் பண்ணி மாற்றி மாற்றி ஃபீட் பண்ணி அந்த நைட் அப்படியே ஸ்கிப் டு பெட் டைம் ஆகுது. பெட் டைம் கிச்சனில் எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டேன். இப்போ என்ன ஜங்குக்கா? சொல்லிட்டாங்க நாட் சே இன்னும். எதுக்கு நோ சொல்லக்கூடாது? ப்ளீஸ் ஜங்குக்கா, யூ நாட் சே நோ. ஓகேடா, நீ என்னன்னு சொல்லு, நான் நோ சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் எங்கே நீ லிஃப்ட் பண்ணுறா, கீழே இறக்க. ஐம் ஜஸ்ட் யூ நாட் சே நோ. ஓகே
Okay, Dara, I'm not saying no, but why you are lifting me? Baby, I just need you and I just want to feel you. Dada, tomorrow I want to go. I know, baby, I know, but I want to just feel you and I need you. ஓகே டடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக ஜங்குக்கால் லிஃப்ட் பண்ணி டயாங் வந்து போகிறாரு. அண்ட் நாட் புட்டிங் பெட்டில் அப்புறம் வேகமெல்லாம் போடல, ஜஸ்ட் இஸ் லே டவுன் ஸ்லோலி அண்ட் இஸ் கிஸ்ஸிங் வித் forehead, cheeks and lips. அப்புறம் inch by inch is kissing them and grab the hip so closer and kiss him top to foot, head to foot is just kissing up them and fill him with its lips. அவ்வளோ அழகா இன்ச் பை இன்ச் ஆற லிப்ஸை வச்சு ஒவ்வொன்றையும் அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே டயாங்க அப்சைட் டவுன் போட்ட ஜங்குக்கு லிட்ரலாக ஜயாங்கையும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு பை வித் த ஸ்லிப்ஸ். இன்ச் பை இன்ச் அவரை கிஸ் பண்ணி ஒவ்வொரு இன்ச் கிஸ் பண்ணி அவ்வளோ அழகாக அட்மையர் பண்ணி அவ்வளோ அழகாக அந்த நைட் அவங்கக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டடா ஸ்லோ டடா அண்ட் ஜஸ்ட் baby, I'm just need you and I want to feel you total. I'm aggressive with you அப்படின்னு சொல்லி செம்ம ஃபஸ்ட் ஐஸ் during this makeouts with the love, lust and missing எல்லாத்தையும் அந்த இதில் மூமெண்ட்டில் காமிக்கிறாரு. அண்ட் எல்லாமே முடிச்சுட்டு டைட் டு டைட், நோ இன்ச் கேப் கூட இல்லாமல் அவ்வளோ டைட்டாக ஜங்குக்கு ஹக் பண்ணி அண்ட் ஃபோர்ஹெட் ஒரு கிஸ் கொடுத்துட்டு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணி தூங்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் வேக்கப் ஆகி டயாங் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஸோ டயாங் பக்கத்தில் இல்லை அண்ட் ரைட் சைட் திரும்பினா சேம் காஃபி கப் வித் இட்ஸ் லெட்டர். அதை பார்த்துட்டு ஜங்குக்ஸ் ஃபேஸில் சின்ன ஒரு ஸ்மைல். ஸோ அவர் டே ஸ்டார்டட் வித் அதே ஷெடியூல் அண்ட் மோர் ஒர்க்ஸ். பட் டயாங்கா, யூ நோ ஐ எம் ஸோ ஹாப்பி வித் யூ. உன்னோட ப்ரெசன்ஸ் இல்லைன்றது, நீ ஆப்சன்ஸ் தான், இல்லைன்னு சொல்லலை, நீ இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ கொடுத்துட்டு போகிற அந்த ஒவ்வொரு ப்ரெசன்ஸும் நீ கொடுத்தியே நேற்று ஃபுல்லாக, அந்த ப்ரெசன்ஸ் போதும். ஜஸ்ட் ஐ ஃபீல் தட் ப்ரெசன்ஸ். நீ இருந்தாலும் என் பக்கத்தில் இல்லாமலும் எப்பயுமே உன்னோட ப்ரெசன்ஸ் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். யூ ஆர் ஆப்சண்ட் but also your presence is to me, Tayanga. I love you, Tayanga.